எவ்வளவு பாசமா என்ன பாட்டி பாட்டின்னு கூப்பிடுறான். ஆமா. அவனை பேரன் இல்லைங்கிறிய, நீ மட்டும்தான் என்ன பாட்டி பாட்டின்னு கூப்பிடணுமா? பொறாம பொறாம உனக்கு. பொறாம இல்ல, ஒண்ணு இல்ல. எவனோ ஒருத்த வரான், நான் தான் ராஜாங்கிறான், அப்புறம் பாசத்தோட உங்களை கட்டி பிடிச்சிக்கிறான், அப்புறம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறான், நீங்களும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு ஹாப்பி ஹாப்பிங்கிறீங்க. இத்தனை வயசாகி இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? டேய், அவன் தாண்டா என் கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆனா. இவ்வளவு வருஷம் கழிச்சு என் பேரன் வந்திருக்கான், அவன் கூட டான்ஸ் ஆடினா தப்பா? ஐயோ, நீங்க டான்ஸ் ஆடினது தப்புன்னு நான் சொல்லல. எவனோ ஒருத்த வந்து ராஜான்னு சொன்னா நீங்க ஆமான்னு ஒத்துப்பீங்களா? நீங்களும் சேர்ந்து ஒத்துக்கிட்டீங்களே. சரி, இப்போ சொல்றேன், நான் தான் ராஜா. என்ன முழிக்கிறீங்க? நான் தான் ராஜான்னு சொன்னேன்னா உங்களால இல்ல நிரூபிக்க முடியுமா? என்னப்பா என்னென்னமோ சொல்ற? என்னென்னமோ சொல்லல, இருக்கிறத சொல்றேன். எந்த ஆதாரமும் இல்லாம எவனோ ஒருத்தனை நீங்க ராஜான்னு ஏத்துட்டு இருக்கீங்க. அதானே, தம்பி சொல்றது சரியாதான் இருக்கு. இருக்கலாம், இருந்தாலும் ஆதாரன்னு எதை போய்? ஆதாரம்னா அடையாளம் ஏதான இருக்கணும்ல, மச்சம் தழும்பு அந்த மாதிரி. ஆ, தழும்புன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த புண்ணியவதி சின்ன வயசுல அந்த பிள்ளைக்கு நெஞ்சில சூடு வச்சா. அந்த தழும்பு அவன் இடது பக்க நெஞ்சில இருக்கணும். அதை பார்த்தா தெரிஞ்சு போகுது. அப்ப இவ பண்ண கெடுதலு இப்ப நல்லதுக்கு உபயோகப்படுது பாரு. அப்போ வந்தவ ராஜாவா இருந்தா அவன் உடம்புல இந்த தழும்பு இருக்கணும்ல? ஆமா, நிச்சயமா இருக்கணும். கூப்பிட்டு பாருங்க, குட்டு தானா உடையும். சந்தேகம்னு வந்த பிறகு அதை கூப்பிட்டு பாத்திர வேண்டியதுதான். ஆமா, நான் எப்படி சந்தேகம்னு அவங்கிட்ட போய்? அது நீங்க சொன்னீங்கன்னா இப்போ நான் வேணா. அங்க பாருங்க. கடவுளா சந்தர்ப்பத்தை உண்டாக்கியிருக்காரு. வா 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 வா. அவ்வளோ கான்சென்ட்ரேஷனா நாம இருக்கிறது அவருக்கு தெரியலையா? ஹலோ. ஏன்பா நீ தினமும் இப்படி எல்லாம் பண்ணுவியா? அமெரிக்காவில் நான் டாக்டராக இருந்தாலும் ஒரு ஹாபியா அரௌண்ட் 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யோகா கிளாஸ் நடத்திருந்தேன். நீங்க கிளாஸ் எடுத்திருக்கீங்களா? ஆமா சார், சும்மா கதை விடாதீங்க. யோகா டீச்சர்னா எப்படி சொல்லி கொடுப்பாங்க? பேர் பாடியில சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி டைட்டாலாம் பனியன் போட்டு கூடாது. ஏன் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க? கேட்ட மாட்டீங்களா? வெக்கமா? வெக்கமா எனக்கா? எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி, இன்னும் ஒரே ராசனம் முடிச்சிடுறேன். சிரசாசனம்.
என்ன ரங்கா சார், நான் யோகா பண்றேன், உங்களுக்கு வேர்க்குது? வேணா என்னோட டிஷர்ட்டை வச்சு முகத்தை தொடச்சுக்குங்க. ம். ஏன் தம்பி, ம். அந்த நெஞ்சில என்ன ஒரு தழும்பு? அதுவா, எல்லாம் நீங்க கொடுத்த கிஃப்ட்ஸ் தான் ஆண்டி. இது மட்டும் இல்ல, உடம்பு முழுக்க நிறைய தழும்பு இருக்கு. இத பாருங்க, நெஞ்சில நீங்க நெருப்பு கட்டையை வச்சு சுட்ட தழும்பு. இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? அப்புறம் கால்ல ஃபுட்பால் நினைச்சு கண்ணை மூடிக்கிட்டு அம்மியை கிக் பண்ணி அதனால ஏற்பட்ட தழும்பு. அப்புறம் இங்க பாருங்க, மௌலி மாமா தடியை வச்சு அடிச்சு ஏற்பட்ட மார்க். இது மாதிரி நிறைய இருக்கு. ஐயோ ஆண்டி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நான் ஒன்றும் உங்களை குத்தி காட்டுறதுக்காக சொல்லல. இந்த வீட்டில் சில பேர் நான் உண்மையான ராஜா தானா அப்படிங்கிற டவுட்டோட இருக்கலாம். அவங்கள கிளியர் பண்றதுக்காக சொன்னேன், அவ்வளவுதான். இந்த காயெல்லாம் பழசு, எல்லாம் ஆறி போயிடுச்சு. இந்த குடும்பத்துல வேறு பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னீங்க, அதை சொல்லுங்க. இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன். ஆனா என் கிட்ட இருந்து ஒண்ணு மட்டும் வரும், டைவோர்ஸ் பேப்பர் வரும். சிந்து, செத்து போனதுக்கு அப்புறம் காய ஆறுனா ஆராட்டி என்ன? செத்து போனவனை எதுக்கு இன்னும் வீட்டுல வச்சிருக்கீங்க? எரிச்சிருங்க. இதான் இந்த வீட்டு பிரச்சனை. நானும் எங்க அம்மாவும் ஒன்று சேர்றது மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிற ஒரே பிரச்சனைன்னு நினைச்சேன். பார்த்தா இந்த வீட்டில் நிறைய பேரை ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கு போல இருக்கு. நாட் அ ப்ராப்ளம், பண்ணுவோம். ஆனா இந்த வீட்டை பத்தி இன் அண்ட் அவுட் தெரிஞ்ச ஒருத்தர், மிஸ்டர் ரங்கா. தம்பி கூப்பிடுது, போப்பா. போங்கறங்க. போங்க. ஓ, என்ன மிஸ்டர் ரங்கா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்றேன். நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணா இந்த வீட்டில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம். கம் ஆன், கிவ் மீ எ ஃபேர். பாத்து மெதுவாப்பா, பாத்து மெதுவா. மெதுவா. மா, டாக்டர் என்னம்மா சொன்னாரு? அவரே வந்து சொல்றேன்னு சொன்னார் பாட்டி.
எல்லா டெஸ்டும் எடுத்துட்டாங்களா ராஜி? ம் அதெல்லாம் எல்லா டெஸ்டும் எடுத்துட்டாங்கம்மா. இந்த ஹார்ட்ல அடப்பு இருந்தா ஒரு டெஸ்ட் எடுப்பாங்களே, அது எடுக்கும்போது அப்பாக்கு வலிச்சுதா? அந்த ரிப்போர்ட் கூட அதெல்லாம் ஒண்ணும் வலிக்கலம்மா. நீ கொஞ்சம் புலம்பாம வரியா? அங்கிள் எப்படி இருக்கீங்க? டாக்டர் டாக்டர் நீங்க என்ன கேட்க வரீங்க எனக்கு கரெக்டா தெரியும். யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி நார்மல். சந்துரு, மறுபரப்பு பழிச்சிருக்கடா. இந்த பார், கடவுள் தான் உன்னை காப்பாத்திருக்காரு. இனிமே உனக்கு ஒண்ணும் வராது. இவன் யாரு தெரியுதா? பாட்டி இப்பதான் அவருக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு நீங்களே. அப்போ அவரை எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம்? I'll try and get him discharged today. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண ட்ரை பண்றேன். Rest assured, you have nothing to be worried about. அப்பா, இப்பவாது புரிஞ்சுதாங்க? நீங்க எதை பத்தி worry பண்ணிக்க வேண்டாமா. இனிமே ஒண்ணும் ஆகாதான். நீங்க நல்லா ஆயிடுவீங்கன்னு சொல்றாங்க. அந்த தம்பி உங்க கூடவே இருந்து கவனிச்சுக்கோ. ஐயோ, சொல்ல மறந்துட்டேனே, அந்த தம்பி யார்? ஆண்டி டாக்டர், அவங்க ஏதோ சொல்ல வர்றாங்க, நீங்க அதை தடுக்கிறீங்களே. நான் எதையும் மறைக்கல. உங்களுக்கு பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. அதான் உங்க பக்கத்துல இருந்து நான் பாத்துக்க போறேன்ல. தம்பி, எங்களெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நீ மட்டும் என்ன சொல்ற? சந்துரு, இவனு தெரியலையா உனக்கு? பாட்டி சும்மா இருடா. சந்துரு, நல்லா இவன் முகத்தை பாரு. நல்லா பாரு சந்துரு, தெரியல? இவன் தாண்டா ராஜா. அப்பா, நம்ம சாவித்திரியோட மகன். ராஜாவா? நம்ம சாவித்திரி மகன் ராஜாவா? ராஜா இப்ப பெரிய டாக்டர் ஆயிட்டாரு. உங்கள் அபிமான அலைகள் மெகா தொடர் இனி தினமும் 2 எபிசோடுகளாக இரவு 7 மணிக்கு மற்றும் 8:30 மணிக்கு மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.